இந்த பாருங்க, கோதுமையை அவிச்சு அதை நல்லா காய வச்சு அதை நம்ம கடையில் வாங்குற ரவை மாதிரியே இருக்குது பாருங்கள். அதை உடச்சிட்டு வந்து இதை நல்லா இந்த ரவையை எடுத்துருக்கேன் தனியாக. இது ஒரு ரவையா, இது ஒரு ரவை கேட்டுக்கோங்க. இது வந்து இந்த இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ரவையை தனியாக எடுத்தேன். இதுதான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன், அது காட்டுதேன். அப்புறம் கேளுங்க, இது ஒரு மாவு. அதில் இந்த மாவு கொஞ்சம் சின்ன சலிப்பில் சலிச்சிட்டு இது அந்த கடைசியில் உள்ளது சலிப்போம்ல, நேருங்க, கடைசியில் உள்ள இதை சலித்து எடுப்போம்ல நம்ம. அந்த இது இந்த மாவை வந்து நம்ம சும்மா கூட சாப்பிட்லாம். அவிச்சது நல்லா கோதுமை அவிக்கும்போது ஒரு குக்கரில் நம்ம அப்படி கோதுமை இவ்வளோ வச்சோன்னு வச்சுக்கோமே, இது வரைக்கும் தண்ணி வைக்கணும். முழு கோதுமை இருந்துச்சுன்னா இது வரைக்கும் தண்ணி வச்சு தான் குக்கரில் 4 விசிலு 5 விசிலு விட்டுறணும். இந்த பாருங்க, அதை வந்து நல்லா 3 நாள் காய வச்சேன். இப்போ உடச்சிட்டு வந்தாச்சு. உடச்சிட்டு வந்து இப்படி ஒரு 4 தினுசாக வச்சுருக்கேன். இது ஒரு ரவை, இது வந்து புட்டு செய்யலாம். இது வந்து நம்ம சும்மா கூட திங்கலாம், இல்லைன்னா ஒரு கொஞ்சம் எதுக்கவும் போட்டு அவிச்சிக்கலாம், தின்னுக்கலாம். பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி அந்த பெருசில் வந்து நான் ரவை கிண்டுனேன். இதுதான் இப்போ சாப்பிட போகிறேன். அப்போ இந்த கோதுமை ரேஷனில் தரவை பாருங்கள், அந்த கோதுமை தான். அதை நல்லா வாங்கி நல்லா வேக வச்சு அதை நல்லா 3 நாள் காய வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. நம்மளுக்கு எந்த தப்பும் இல்லை. நல்லா செஞ்சு நல்லா சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா தண்ணி எல்லா ரவை மாதிரி தான் வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா அது காஞ்சிருக்குல்ல, நல்லா ஊறி வேகணும்ல. இல்லைன்னா என்ன செய்யலாம் தெரியுமா, நல்லா ஊற வச்சிடணுமா. சுடு தண்ணியிலையோ பச்சை தண்ணியிலையோ ஊற வச்சுட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் போட்டு கிண்டிட்டாலே போதும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படியும் செய்யலாம் இந்த ரவையில். நம்ம எப்போ ரவை நார்மலாக கிண்டுவோம்ல, அது மாதிரியும் செய்யலாம். செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நல்லா ஈஸியாக அந்த நான் சின்ன பிள்ளையில் இதை கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி அரிசியில் எங்கள் அம்மா தகடு எடுத்து தருவா. அதை இப்படி அவிச்சதெலாம் இல்லை, பச்சை அரிசியில் தர்றது தான். அது சிவப்பு கலராக இருக்கும், சிவப்பு அரிசியில். அரிக்கிறாவி நெல், கொட்டாஞ்சம்மன் நெல்லில். அதை நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அதை வெறும் கரட்டி போட்டு தும்பேன். இப்போ இதிலலாம் அப்படி சாப்பிட்லாம். இது வேக வச்சது, ஈஸியாக சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் அப்படி கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லபடியாக இருங்கம்மா. எல்லோரும் நல்லா இருக்கியல்ல, நல்லபடியாக இருங்க.